ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களும் பொங்கல் வாழ்த்துக்களும். கடகராசிக்கு இந்த தை மாதம் நல்ல மாதமாவே அமையும். அது காரணம் 5க்கும் 10க்கும் உரிய செவ்வாய் உங்களுக்கு கேந்திரம் பெற்று 7 உச்சம் பெற்று நிக்கிறதா. 5-10ன்னா அது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் அர்த்தம். இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதம். அதே நேரம் வேலையில சிறப்புகள் கூடக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமையும். உங்களுடைய பணி பாராட்டப்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனாலும் அஷ்டம சனி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்க கீழே பணிபுரியறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிச்சுதான் ஆகணும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனத்தோட நீங்க பரிசீலிச்சு எடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா உங்களுடைய அஷ்டம சனியோடைய பாதிப்பு இருக்கிறதுனால நீங்க கவனத்தோட அந்த ஒப்பந்தங்களை பரிசீலிச்சு எடுக்க வேண்டிய வாய்ப்புகள். ஆனால் நிறைய ஒப்பந்தங்கள் வரும். அதன் மூலியமா உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. குடும்பத்துல கூச்சல் குழப்பங்கள் இல்லாம குறைஞ்சி காணப்படும். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனாலும் ஒற்றுமையும் இருக்கு. உங்களுடைய விரயஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதோ அல்லது புதிய திட்டங்களை தீட்டுறதோ அல்லது புதிய விஷயங்களுக்கு செலவு பண்றதோ எல்லாமே சுப செலவுகளா இருக்கு. அதற்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களா இருந்தா அவங்களுக்கு வரன் அமையறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. மூத்த இளைய சகோதர சகோதரிகளால லாபங்கள் இருக்கு. குழந்தைங்களுடைய படிப்பும் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பா தாயாருடைய ஆரோக்கியத்துல மிகுந்த முன்னேற்றங்கள். இந்த மாதம் ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய மாதமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் ஒரு சில பேர் தங்கம் வாங்கணுன்ற ஆசையை நிறைவேற்றிக்கவும் முடியும். சொந்த வீடு கட்டுவதற்குரிய ஆழமான ஆசை வேரூன்றும் நேரம் இருக்கு. ஒற்றுமையும் இருக்கு. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அறுபடை முருகன், காளி.